ஓகே, இப்ப இவங்களோட மனசுல எதுவும் கிடையாது, எல்லாம் கிளியர் தானே? இனி ஜானு மேல உங்களுக்கு எந்தவித கோவமும் இல்லல்ல? ரொம்ப தேங்க்ஸ் சம்யுக்தா. இதெல்லாம் உன்னாலதான். ரொம்ப வருஷமா என்னால தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைய நீ தீர்த்து வச்சுட்ட. நான் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பாரு ஜானு, இனி உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ எப்பயும் போல என்ன சின்னத்தன்னு சொல்லி பாசமா கூப்பிடலாம். என்ன புரியுதா? சரிங்க சின்னத்த. அந்த துணியை என்கிட்ட கொடுங்க. ஜானகி, காஃபி போடு. எங்களை சுத்தி எங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதோட ஆரம்பம் என்ன, முடிவு என்னன்னு இப்ப எனக்கு தெரியல. ஆனா இந்த ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் நடுவுல ஏதோ ஒரு அணுகுண்டு வெடிக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. அது என்னவா இருக்கும்? ஆனா அவங்களோட பிடிவாதத்துக்கு பின்னாடி மனிஷா இருக்கா. மனிஷாவாலதான் தேவயானி ஆண்டியோட பிடிவாதமும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. அதனாலதான் மனிஷாவோட வழியிலேயே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி? நான் சொன்னாலும் எங்க சித்தி கேட்க மாட்டாங்க. மனிஷா சொன்னா எப்படி கேட்பாங்க? கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. ஆனா மனிஷா ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்லணும்? மனிஷாவுக்கு அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அந்த அவசியம் வர மாதிரி நான் செய்ய போறேன். மனிஷாவே தேவயானி ஆண்டி கிட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அவ்வளோ ஈஸியா நடக்கும்னு எனக்கு தோணல. நாம நிறைய தடவை நடக்காதுன்னு நினைக்கிற விஷயங்கள் சில நேரங்கள்ல நடந்திருக்கு மித்ரா. நடக்கணும்னா அதுக்கு நாம முயற்சி செய்யணும். நாங்க நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னா விவேக் ஜானுவோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்களோட இந்த முயற்சியால இந்த கல்யாணம் நின்னு போகலாம். யாருக்கு தெரியும், விவேக் ஜானுவோட கல்யாணமும் அங்க நடக்கலாம். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நீங்களும் உங்க மனைவியும் ஒன்னு சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த விஷயம்லாம் எதுக்கு? லக்ஷ்மியை நீங்க எந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு எனக்கு தோணுது. உங்க கண் முன்னாடியே நிறைய திரைகள் இருந்து உங்க கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை என்னன்னு உங்களுக்கு காட்டாம செஞ்சுக்கிட்டு இருக்கு மித்ரா. அக்கா, இப்ப நம்ம போட்டிருக்க பிளான் சக்சஸா இல்ல ஃபெயிலியரா? ஆமா அண்ணி, எனக்கு கூட இன்னும் கிளாரிட்டியே வரல. இன்னும் கிளாரிட்டி வரலன்னு சொல்லிட்டு இருக்கியடா. இந்த பிளானால தானே தேவயானிக்கு ஜானு மேல இருந்த அபிப்பிராயம் மாறிடுச்சு. அது என்னமோ கரெக்ட் தான் மாமா. ஆனா அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? அதனால நமக்கு கண்டிப்பா பிரயோஜனம் இருக்கும் ஜானு. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு வேற வழியில நடக்க போகுது. என்ன அண்ணி அது? நாம போடுற டிராமாவால மனிஷாக்கு கண்டிப்பா சந்தேகம் வரும். அவளுக்கு வரக்கூடிய சந்தேகத்தாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவளை வச்சே நாம பிள்ளையார் சொல்லியே போட போறோம். அவளை வச்சுதான் நம்ம இந்த கல்யாணத்தையே நிறுத்துற மாதிரி பண்ண போறோம். லக்கி, என்னாச்சு?
கேட்ட கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாம ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை ஆண்டி. நான் நினச்ச சர்ப்ரைஸில் நான் யோசிச்சிருக்க சர்ப்ரைஸை எப்படி ரிவீல் பண்ணுறான்னு யோசித்தேன். அது சரி, என்ன அந்த சர்ப்ரைஸ்? ஏன் அவசரப்படுறீங்க ஆண்டி? 2 நிமிஷத்துல உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். லக்கி, என்ன தேடிக்கிட்டு இருக்க? என்ன இது? நான் ஒட்டின அந்த ஸ்டிக்கர் இவங்க கையில தெரியவே இல்லை. அப்படின்னா ஜுன்னுடைய அம்மாவும் சம்யுக்தா ஆண்டியும் ஒண்ணு கிடையாதா? லக்கி, உன்னதான். என்ன ஆச்சு? ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு சொன்னியே, எங்க அது? சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் கொடுக்கறேன். விவேக் கல்யாணம் போஸ்ட்போன் பண்ணிட்டா. என்னைக்காவது ஒரு நாள் அந்த கல்யாணத்திலேயே மித்ரா கையால தாலி கட்டிக்கலான்னு நீ பிளான் பண்ணி வச்சிருக்கல, அதனாலதான் இப்போ விவேக்கோட கல்யாணத்தை நீ நிறுத்தணும்னு நினைக்கிற. கரெக்ட் தானே? ஐயோ ஆண்டி, என்னோட பாழா போன மூளைக்கு இந்த மாதிரி அற்புதமான யோசனை வரும் நீங்க நினைக்கிறீங்களா? அவ்வளவு சீனே இங்க இல்ல. முதல்ல உங்க பின்னாடி என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இங்க பாரு மனிஷா, வந்திருக்கிற பொண்ணு சம்யுக்தாவா லக்ஷ்மியாங்கிறது எனக்கு தேவையில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் என் பையனோட கல்யாணம். அவனோட மனச மாத்திக்கிட்டான். ஜானு விவேக்க விட்டுட்டா. இதை விட நல்ல விஷயம் எனக்கு வேற என்ன இருக்க போகுது? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. இங்க பாரு, நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போக போறோம். உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா வா. அதை விட்டுட்டு அங்க வந்து கூட நீ தப்பு நடந்துட்டு இருக்கு, அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏதாவது உளறிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் என் தலையை வெடிச்சிடும். புரிஞ்சுதா? நமக்கு பின்னாடி சதி நடக்குதுன்னு சொன்னா இந்த தேவயானி ஆண்டி என்ன அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, நீயே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேர்லெஸ்ஸா சொல்லிட்டு போறாங்க. என்னமோ